ராபரி அடிக்கிறதெல்லாம் தப்புண்ணே. ஏய் திலீப், அந்த காசு எடுத்து நம்ம ஃபுல்லா செலவு பண்ண மாட்டோம். பாதி காசு கோயிலுக்கு தான் போக போகுது. திலீப், எப்படியும் ஒரு 10 பவுன் வரும். அடிச்சுன்னு வச்சுக்க, மீதி காசு எடுத்து நம்ம கோவா போயிடலாம். தாய்லாந்து போகலாண்ணே. அடுத்த மாசம் அந்த வாட்டர் கேமா ஆசைப்படுறல. சரி சரி சரி, வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இரு. ஓகேவா? பொருள் நான் தூக்கி வந்துடுறேன். திலீப், இது குழப்பிட மாட்டேன்ல? நான் பார்த்தேன். சரி சீக்கிரம் போ. உங்களுக்கு ஆஐ தெரியுமா? தெரியல. எங்க ஆஐ சொல்லுங்க. என்னடா பண்ற? இதை நான் தூக்கில சொன்னேன். நான் செயினை தூக்க சொன்னேன். செயினை தூக்க. ஐயோ அண்ணா, விசாரிச்சுட்டா. பொண்ணு பெரிய இடம் தான். பொண்ணை கட்டி வச்சு நம்ம அப்பாட்ட காசு கேட்டா எல்லாமே தருவாரு. நம்ம செட்டில்டு. நான் சொல்றேன். அப்படியா? ஆமாண்ணா. அது நல்ல ஐடியா தான்டா. எத்தனை நாள் இது சின்ன விஷயமே பண்ணி நிற்கிறது. தூக்குடா, தூக்கி அந்த வண்டியில் உட்காரடா. ஏதாவது கத்தனா ஒரே குத்து குத்துருவான். போன நான் பார்த்தேன். ஏய் என்னடா வண்டி சட்டவல? போட்டதே 30 ரூபா பெட்ரோல். அதுல நீ திருவினா இருந்தா? ஏய் ஏய், இங்க வா இங்க வா இங்க வா. எங்க போற? தெருமலை இருந்து ஆட்டோ ஸ்டாண்டு. இப்ப சவாரி ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். சவாரிக்கு ஆட்டோ கூட்டு வருது? ஆமா. அம்மா ஒரு சேருங்க. இதாம்மா 10 ரூபா குட் டே பிஸ்கட் வாங்க. இது பிராங்க், ஓகேவா? ஒரு சேஃப்டியா இருக்கணும் பெண்கள் எப்பயுமே, ஓகேவா? நீங்க போங்க, வீட்டுக்கு போங்க. ஆமா. சவாரிக்கு சவாரி சவாரிக்கு சவாரிக்கு